ராமநாதபுரத்தில் 100 வயது பாட்டியை திடீரென 80க்கும் மேற்பட்டவர்கள் இன்ப அதிர்ச்சி கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள காளிகாதேவி அம்மன் கோவில் தெரு பகுதியில் வசித்து வருபவர் பாப்பம்மாள். இவர் 1924ஆம் ஆண்டு பிறந்தார். இளம் வயதில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்ந்து வந்தவர் பாப்பம்மாள். இவருக்கு கம்பு, கேழ்வரகு, சோளம், குதிரைவாளி, மட்டை அரிசி சாதம் என அந்த காலத்தில் உள்ள சத்தான உணவுகளை சாப்பிட்டு வேலைகள் செய்து வந்துள்ளார். இதனால் தற்போது 100 ஆண்டுகள் வரை நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 6 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் மொத்தம் 8 குழந்தைகள் உள்ளனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகள், கொள்ளு பேத்திகள் என ஊரே கண்படும் அளவுக்கு உறவுகள் உள்ளனர். பாப்பம்மாள் பாட்டிக்கு 100 வயது அடைந்ததை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என இவரின் குடும்பத்தினர் முடிவு செய்து திடீரென ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் பாப்பம்மாள் பாட்டியை காண ராமநாதபுரம் வந்தனர். அப்போது பாட்டிக்கே தெரியாமல் குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். பாப்பம்மாள் பாட்டியின் 100 ஆண்டு கொண்டாட்டத்தில் குடும்பமே குதூகலமானது. புத்தம் புதிய ரூபாய் நோட்டு தாள்களை மாலையாக பாட்டிக்கு அணிவித்தும், பூ மாலைகள் அணிவித்தும், சால்வை அணிவித்தும் அவர்களின் சந்தோஷங்களை ஒவ்வொரு குடும்பத்தினரும் வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர். தங்களை பெற்றெடுத்து உருவாக்கி நல்ல நிலைமைக்கு வருவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்த பாப்பம்மாள் பாட்டியின் குடும்பமே கொண்டாடி குதூகலம் ஏற்படுத்தியது. பாட்டியை இவர்களின் குடும்பத்தினர் மிகவும் மகிழ்ச்சிகரமாக பார்த்துக் கொள்கிறார்கள். எங்கள் பாட்டி இதுவரை எந்த மருத்துவமனைக்கும் செல்லவில்லை. அந்த காலகட்டத்தில் உள்ள இயற்கையான உணவுகளை சாப்பிட்டதால் தற்போது 100 ஆண்டுகள் வரை நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார். இன்றைய அவசர துரித உணவுகள் சாப்பிட்டு குறைந்த வயதில் மரணத்தை தழுவும் நபர்களுக்கு மத்தியில் பாரம்பரிய இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று பறைசாட்டி எங்கள் பாட்டி வாழ்ந்து வருகிறார். எங்களுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது என பாட்டியின் மகன், பேரன், பேத்திகள் தெரிவித்தனர்.